நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இன்று நாம் பார்க்கவிருக்கும் பதிவு 2000 ஆண்டுகளுக்கு பழமையான அச்சிரப்பாக்கத்தில் உள்ள ஆட்சீஸ்வரர் கோயில் பற்றி பார்ப்போம். இந்த ஊருக்கு அச்சிரப்பாக்கம் என்ற பெயர் எப்படி வந்தது என்று பார்ப்போம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகில் அமைந்துள்ள அச்சிரப்பாக்கம் வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சீஸ்வரர் திருக்கோவில். பிரம்மாவிடம் வரம் பெற்ற 3 அசுரர்கள் தேவர்களை கொடுமைப்படுத்தி வந்தன. அசுரர்களை எதிர்த்து தேவர்களை காக்கும்படி சிவபெருமானை வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். அழிக்க வேண்டும் என்ற வேகத்தில் விநாயகரை நினைக்காமல் சிவனும் தேவர்களும் சென்றதால் கோபம் கொண்ட விநாயகர் தேரின் அச்சை முறித்து சிவனை செல்லவிடாமல் தடுத்தார். அவர் அனைத்தும் விநாயகர் செயல் என்று அறிந்து சிவபெருமான் அவரை மனதில் நினைத்து செல்லும் செயல் சிறப்பாக நடத்தி காவலனாக இருக்கும்படி வேண்டினார். தந்தை சொல் கேட்ட விநாயகர் தேரின் அச்சை சரி செய்தார். பின் அசுரனை அழித்தார். தேர் அச்சு முறிந்து நின்ற இடமானதால் அச்சு இருப்பாக்கம் என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் அச்சிரப்பாக்கம் என்று மாறியது. பாண்டிய மன்னர் ஒருமுறை வடநாடு செல்லும் பொழுது முல்லைக்காடாக இருந்த இந்த இடத்தில் பொன்னிறமான உடும்பு செல்வதை பார்த்தார். காவலர்களை அழைத்து உடும்பை பிடித்து வருமாறு ஆணையிட்டார். காவலர்கள் உடும்பை துரத்தி வரும்போது ஆலயத்தில் தலவிருஷமான கொன்றை மரத்தின் அடியில் புகுந்து கொண்டது. அவர்களிடம் மன்னனிடம் சேர்ந்து மன்னன் உடும்பை மரத்தில் பொந்தில் புகுந்துவிட்டது என்று சொல்ல அந்த மரத்தை வெட்டி உடும்பை பிடித்து வருமாறு ஆணையிட்டார். மரத்தை பிளக்க கோடாலியை இடும்போது சுவாமியின் சிரசில் பட்டு இரத்தம் பெருகி வருகிறது. உடும்பு அவர்கள் கண்ணில் படவில்லை. மறுபடியும் பாண்டிய மன்னன் அந்த இடத்தில் வந்து பார்க்கும் பொழுது சிவனிடம் வேண்டி கேட்டு பிரார்த்தனை பண்ணி கொண்டார். அப்பொழுது கனவில் வந்த சிவபெருமான் நீ செய்த பாவ செயலுக்காக திருக்கோவில் ஒன்றை அமைத்து தருமாறு ஆணையிட்டார். இறைவன் ஆணையை ஏற்று திரு நேத்திரதாரி என்ற முனிவரிடம் பொன் பொருள் கொடுத்து நான் வடநாடு சென்று வருவதற்குள் ஆலயம் அமைத்துவிட வேண்டும் என்று சொல்லி கொண்டார். ராஜகோபுரம் ஒரு புறமாகவும் கொடிமரம் நந்தி பலிபீடம் மறுபுறமாகவும் அமைந்திருக்கும். இதை பார்த்த மன்னர் முனிவரை அழைத்து என்ன மாற்றியிருக்கிறது என்று கேட்டார். மன்னா, நீங்கள் அமைக்க சொன்னது உங்களுக்கு ஒரு ஆலயமும் சிவபெருமான் என் கனவில் வந்து சொன்னதால் அவருக்கு ஒரு ஆலயமும் வைத்தேன் என்று சொல்ல ராஜகோபுரம் மாறியிருக்கிறது என்று கேட்டார். உமக்காக பிரதான வாயிலும் எமக்காக பிரதான சன்னதியும் என்று கூறினார். ராஜகோபுரம் நேரே இருக்கும் சிவபெருமான் பெயர் உமையாட்சீஸ்வரர். உம்மை ஆட்கொண்டவர் உமையாட்சீஸ்வரர். எம்மை ஆட்கொண்டதனால் ஆட்சிபுரீஸ்வரர். ஆட்சிபுரீஸ்வரர் சைனமூர்த்தியாக இருக்கிறார். பிரதான வாயில் எனக்கும் பிரதான சந்நிதி உனக்கும் 2 கருவறைகள் அமைந்துள்ளது. இக்கோவிலை கட்டிய முனிவருக்கு தனி சிறப்பு இருக்கிறது. திரு நேத்திரதாரி முனிவர். இந்த முனிவருக்கு முக்கண் இருக்கிறது. முக்கண் முனிவர். இவ்வுலகத்தில் 3 கண்கள் உடையவர் 3 பேர். இந்த உலகை ஆளும் நம்மை படைத்த சிவபெருமானுக்கு 3 கண். சிவபெருமானால் படைக்கப்பட்ட தேங்காய்க்கு 3 கண். இந்த முனிவருக்கு நேத்திரதாரி முனிவருக்கு 3 கண். இந்த கோவிலை கட்டியவர் நேத்திரதாரி முனிவர். திரு என்பது 3, நேத்திரம் என்பது கண்கள். 3 கண்ணுடைய இவருடைய ஜீவசமாதி கோவிலில் உள்ளது. இச்சமாதியை வழிபடும் பொழுது சாதுக்களின் ஆசி பெறலாம். இங்கு தீர்த்தம் சிம்ம தீர்த்தம். இந்த கிணறுக்கும் கோயில் கருவறைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த கோவில் கட்டும் பொழுது இந்த கிணற்றின் வழியாக கருவறைக்கு நீர் எடுத்து செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலின் தல விருட்சம் என்று சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது
கொன்றை மரம். இந்த கொன்றை மரத்தில் சித்திரை மாதத்தில் வரும் பிரம்மோற்சவத்தில் நடக்கும்போது முதல் பூக்கள் பூக்கும். இதுதான் சிறப்பு. மற்ற கோவில்களில் பங்குனி மாதத்தில் பூக்கள் பூக்கும். இந்த கோவிலில் பிரம்மோற்சவம் நடக்கும்பொழுது சித்திரை மாதத்தில் பூக்கும். இந்த கோவில் 2000 ஆண்டு பழமையான கோவில். இந்த கோவிலில் உள்ள சிவபெருமானை வணங்கும் போது நாம் இழந்த ஆட்சி, அதிகாரம், பொன்பொருள் எல்லாம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. திருமண தடை நீங்கும். எந்த தோஷமாக இருந்தாலும் ஆட்சீஸ்வரை வேண்டினால் உடனே நீங்கும். இங்கு இருக்கும் அம்மனின் பெயர் இளங்கிளி அம்மை உமையாம்பிகை. இக்கோவிலில் உள்ள சிவனை வழிபட்டு சிவன் அருள் பெறுவோமாக. பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.